என் பிரியமான பிள்ளையே, நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நான் அறிவேன். நீ மறைத்து வைத்திருக்கும் பாவங்களையும் நான் பார்க்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ போராடும் இரகசியங்களும் எனக்குத் தெரியும். ஆனால் இன்று நான் உன்னிடம் கோபத்தோடு பேசவில்லை, அன்போடு அழைக்கிறேன். பிள்ளையே, பாவம் உன் இதயத்தை காயப்படுத்துகிறது. அது உன் சமாதானத்தை திருடுகிறது. அது உன்னை என்னிடமிருந்து தூரமாக்குகிறது. நீ நினைக்கலாம், இவ்வளவு தவறு செய்த என்னை தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்று. ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன், நீ என்னிடம் திரும்பி வந்தால் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பார். 1 யோவான் 1:9. பிள்ளையே, நான் உன் பாவத்தை விட உன் ஆத்துமாவை அதிகமாக நேசிக்கிறேன். அதனால்தான் உன்னை அழைக்கிறேன். நீ மறைத்து வைத்த காயங்களையும் தவறான பழக்கங்களையும் அசுத்தமான சிந்தனைகளையும் மன்னிக்காத மனதையும் இன்று என்னிடம் ஒப்படை. நான் உன்னை சுத்தமாக்குவேன். நான் உனக்கு புதிய இதயம் தருவேன். நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புதிய சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17. பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் இருந்த மனிதன் அல்ல. நீ புதிய வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவன். பாவத்தின் பாதை அழிவிற்கு கொண்டு போகும். ஆனால் என்னுடைய பாதை ஜீவனுக்கு கொண்டு வரும். மனந்திரும்பி என்னிடத்தில் திரும்புங்கள். அப்போஸ்தலர் 3:19. இன்று உன் இதயத்தை திறந்து கொடு. உன் கண்ணீரை என்னிடம் கொண்டு வா. உன் தவறுகளை மறைக்காதே. நான் உன்னை குணமாக்க விரும்புகிறேன். நான் உன்னை குற்றவாளி என்று பார்க்கவில்லை, என் பிள்ளை என்று பார்க்கிறேன். பிள்ளையே, இன்னும் தாமதமாகவில்லை. இன்று திரும்பி வா. நான் இன்னும் காத்திருக்கிறேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டும். உன் இதயம் புதிதாகட்டும். உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் நடக்கட்டும். நான் உன்னை நேசிக்கிறேன்.